படத்தில் ஸ்டண்ட் இல்லை, ஸ்டண்ட்டில் தான் படமே இருக்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. இன்றைக்கி நாம் ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் திரைப்படமாக ரிலீஸ் ஆகிருக்க ஃபியூரியஸாக மேட் மேக்ஸ் சாகா அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் மேட் மேக்ஸ் படத்தினுடைய சீரியஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2015 ஆண்டு வந்து ரிலீஸ் ஆன மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் அதோட ப்ரீக்வல் தான் இந்த படமான ஃபியூரியஸாக மேட் மேக்ஸ் சாகா. இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அவர்கள் அண்ட் ஆனா டெய்லர் ஜாய் அவர்கள் அண்ட் நிக்கோலஸ் ஆர்தர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் டாம் பர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஜார்ஜ் மில்லர் அவர்கள். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ப்ரீக்வலாக அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சார்லஸ் திரான்ஸ் வந்து நடிச்சிருப்பாங்க ஃபியூரியஸாவாக. பட் இந்த படத்தில் வந்து இது டீனேஜர் வெர்ஷன். ஸோ அதுதான் இந்த படத்தோட முக்கிய கரு. ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஃபியூரியஸாக மேட் மேக்ஸ் சாகா இந்த படத்தினுடைய ஒன்லைன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், ஃபியூரி ரோட் அந்த படத்தினுடைய ப்ரீக்வல் தான் இந்த ஃபியூரியஸா க்ரீன் பிளேஸ்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்கள அப்டேட் பண்ணிட்டு நம்ம கிரிம்சாசத்தை வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டு இங்கேருந்து வளர்ப்பார். ஸோ இவங்க நம்ம டைலர் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கேஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், தண்ணி எடுக்கிறது, சாப்பாடு எல்லாத்துக்கும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எப்படி தப்பிக்க முயறாங்க அப்படின்னு தான் கதை. அதாவது நீங்கள் ஃபியூரி ரோட்டில் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நானும் இந்த இடத்துலேருந்து பல முறை தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நான் வந்து க்ரீன் பிளேஸ்லேருந்து வந்தவன் தான், அதாவது பசுமை பள்ளத்தாக்குலேருந்து வந்தவன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நோட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன் தெரியுமா, அது மாதிரி கைதி டைலாக் மாதிரி தான் இந்த படத்தில் ப்ரீக்வலாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எஸ், இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா ஸ்டண்ட் தான். மேட் மேக்ஸ் சொன்னாவே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது ஸ்டண்ட்டு தான். முக்கியமாக சேசிங்கு, ஃபைட்டிங்கு இந்த படத்தில் கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருந்தது. முக்கியமாக ரேசிங் சைடில் தான் ரொம்ப அட்வான்ஸு. அண்டு இது ஒரு வந்து ஃபேண்டசி உலகம், அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஆஃப்டர் அப்போகலிப்டிக்கு அப்புறம் வேஸ்ட்லேண்ட் எப்படி ஆனது தான் இந்த படத்தினுடைய கதையை. ஸோ இந்த வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற ஒரு உருவத்தையே, அதாவது இந்த பிகினிங் எப்படி இருந்தது, வேஸ்ட்லேண்டோட ஸ்டார்டிங் எப்படி இருந்தது அப்படின்ற காட்ட ஆரம்பிக்கிறது வந்து, அப்புறம் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் எப்படி உருவானார், அவருக்கு எப்படி ஒரு படைபலம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட மக்களை எப்படி உருவாக்குனாரு, அப்புறம் எப்படி மக்களை வந்து சித்திரவதை பண்ணார் அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயிலாகவே இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃபியூரியில் வந்து அப்படி பிளாங்காக வந்து காட்டியிருக்க மாதிரி தெரியும். பட் இது அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த ஃபியூரியஸாக கூட சொல்லலாம். ஏன்னா நல்ல எக்ஸ்ப்ளனேஷன், நல்ல டீட்டெயில்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. படம் ஃபுல்லாகவே ஸ்டண்ட்டு தான், மிரட்டி விட்ருக்காங்க. படம் ஃபுல்லாக ஸ்டண்ட்டு சேசிங். இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்டண்ட்டு ட்ரிபிள் மடங்காக போச்சுன்னு கூட சொல்லலாம். பயங்கரமான ஸ்டண்ட்டு. ஒரு வைட் ஆங்கிளில் எல்லாமே நிறைய விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. அந்த பைக் ரேஸாக இருக்கட்டும், அப்புறம் அதே மாதிரி நீங்கள் ஃபியூரி ரோட்டில் பார்த்த மாதிரியே ஒரு டேங்கிள் நிறைய ஃபாலோ பண்ணி சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் இந்த வாட்டி இன்னும் நிறைய ஸ்டண்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க ஸ்டண்ட்ஸ்லாம் இருக்கும். அண்ட் படத்தினுடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா லிட்டரலி 2 hours 20 minutes கிட்ட ரன் ஆகுது. பட் போர் அடிக்காமல் ஸ்க்ரீன் பிளே நல்லாவே நகருது. அதுவும் நீங்கள் ஒரு ஆக்ஷன் மூவி லவர் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு சூப்பராகவே சூட் ஆகும். அண்ட் இந்த படத்தில் VFX அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி படத்தில் கண்டிப்பாக VFX தேவை. பட் அந்த இது VFX தானா அப்படின்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு VFX வந்து இந்த படத்தில் ரொம்ப ஒர்க் ஆகிருக்கு. எஸ்பெஷலி மேக்கப் சைடில் வந்து VFX பண்ணியிருக்காங்க, VFX எஃபெக்ட்ஸ் பண்ணலாம் பண்ணியிருக்காங்க. கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து எப்படி பாடி பில்டர் இருக்கும், பட் ஆனால் அவரை வந்து என்னென்னமோ பண்ணி வச்சுருப்பாங்க. மூக்கு ஒரு மாதிரி ஃபேக் மூக்கு மாதிரி இருக்கும், கண் உடம்புலாம் பார்த்தீங்கன்னா அது அவர் மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு படம் ஃபுல்லாகவே அவருக்கு மேக்கப். முக்கியமாக இந்த படத்தில் ஒரு மெயின் ரோல் பண்ணுறது மேக்கப்பும் தான். ஏன்னா படம் ஃபுல்லாகவே எல்லாரும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி உலகத்தில் இருப்பாங்க. எல்லாரோட லுக்குமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த படத்தில் நடிக்கப்பட்ட கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் படம் ஃபுல்லாகவே மனுஷன் தர்ற அப்படியே ரணக்கொடூரமாக நடிச்சிருக்காரு. ஜாலியாகவும் நடிச்சிருக்காரு. அட் சேம் டைம் வந்து இந்த வில்லத்தனத்தை பயங்கரமாகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஆனா டெய்லர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டீனேஜர் பருவத்துக்கு ஏற்ற மாதிரியான லுக்கில் நல்லாவே தென்படுறாங்க. அதாவது ஃபியூரியஸாக எப்படிப்பட்டவ அப்படின்றத ரொம்ப அழகாக அவங்க கூடயே எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ராவல் ஆகிற அளவுக்கு அவங்களோட நடிப்பு இந்த படத்தில் பிரமாதம். அது மாதிரி சின்ன வயசாக நடிக்கிற அந்த ஃபியூரியஸாக அந்த பொண்ணும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் டாம் நடிச்சிருக்காரு. அண்ட் தென் நிக்கோலஸ் ஆல்ட் வந்து பண்ணியிருக்காரு. என்னடா அவன் இந்த பாட்டுலேயும் வரானே அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். பட் இந்த பாட்டு தான் அவரோட பிகினிங். அவர் எப்படி இந்த இடத்துல உள்ளே வராருன்றது முதற்கொண்டு இதை காமிச்சிருப்பாங்க. ஸோ நடிக்கிறக்க ஸ்டண்ட்டு எல்லாமே இந்த படத்தில் பர்ஃபெக்ட். அது என்ன இந்த படத்தில் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில லாஜிக் இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆக தான் செய்யுது. அதாவது ஃபியூரி ரோட விட இந்த படத்தில் கொஞ்சம் லாஜிக்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆக தான் செய்யுது. அண்ட் மோர் ஓவர் படம் ஃபுல்லாகவே ஸ்டண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க.
அது மெயினாக சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்டண்ட்டு சவுண்டு ஓவராக இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த இரைச்சல், ஸ்டண்ட்டு இதெல்லாம் பிடிக்காதவங்க வேணால் இந்த படத்துக்கு செட் ஆகாது. பட் ஆனால் படம் ஃபுல்லாகவே என்ஜாயபுளான ஒரு படம். முக்கியமாக இந்த படத்தை நீங்கள் ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். பிக் ஸ்க்ரீன் அண்ட் பிக் சவுண்டோட பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த படத்தை பார்க்குறதுக்கான ஆர்வம் அதிகமாகும். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது வாட்சபுளான மூவி. சூப்பரான ஒரு வீக்கெண்ட் என்டர்டெய்னர். ஒரு ஜாலியாக, ஒரு ஃபியூரியஸாக, ஒரு ஆக்ஷன் பேக்கோட ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படம் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.75. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஸ்டே வித் மீ FDFS with மோகி.